ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே போனாலும், கார்த்திய புதுசாட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில சாமுண்டேஸ்வரி இத பார்த்து அதிர்ச்சியாகி, நம்ம ரேவதிக்கு எப்படியாவது வேற ஒருத்தவங்க கூட மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தயாராகுறாங்கன்னே சொல்லலாம். இனி முடிவு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சாமுண்டேஸ்வரியும் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த அந்த டேப்லெட் எல்லாமே மாற்றி வைக்கிறாங்க. எப்படியாவது ரேவதி கார்த்தியை பார்த்துடவே கூடாது. ஒரு சமயம் கார்த்தியை பார்த்தானா அவளுக்கு எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை வெளியிலேயே விடாம வீட்லயே இருக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரேவதி எங்க போனாலுமே நமக்கு தெரியணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரியும் சரி பேசாம நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஏற்கனவே அவளோட பையனை நம்ம ரேவதிக்கு கேட்டுட்டே இருந்தாலே, அதனால ரேவதிக்கு அந்த பையன் கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நீ ரொம்ப வருஷமா உன்னோட பையனுக்கு ரேவதியை கேட்டுட்டு இருக்கல, இப்போ அதுக்கு சரியான டைமா இருக்கு, நீ இப்போ உடனே வீட்டுக்கு வா, நான் அது சம்மந்தமா பேசணும்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி ஃப்ரெண்டும் அதுக்கு தயாராகி நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்கறதுக்காண்டி வராங்க. அதே சமயத்துல நம்ம ரேவதியோ சரி வீட்லயே இருந்தா போர் அடிக்குது, பேசாம வெளியில போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது மீனாட்சி கவனிக்கிறாங்க. அப்படியே நமக்கு ரேவதியை பார்த்து, என்னம்மா எங்க இந்நேரத்துல வெளியில போறீங்க, அம்மா வேற வீட்டுல இல்லை, இந்த சமயம் பார்த்து எங்க போறீங்க, யாராவது வந்தா என்னதான் கேட்பாங்க அப்படி சொல்றாங்க. நம்ம ரேவதியும், இல்லை மீனாட்சி அம்மா வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் தான் இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், கோவில் பக்கத்துல போனா ஏதாவது நிம்மதியா இருக்குமே, அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மீனாட்சி அம்மா சொல்றதை கேட்காம அங்க கிளம்பிடுறாங்க. அப்படி நம்ம ரேவதி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பிரச்சனை நடக்குது. அதுல ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரேவதி தட்டி கேட்டு, ஏய் எவ்வளோ இறக்கமே இல்லாம இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா, உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன், இப்பவே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி போறாங்க. அதே சமயத்தில் அங்கே உள்ள ஆட்களும் நம்ம கார்த்திகிட்ட அந்த விஷயத்த சொல்லும்போது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே பார்க்குறாங்க. ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம கார்த்தி அதை தட்டி கேட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்தி அந்த இடத்துலேருந்து போன டைமு ரேவதி அதில் வராங்க. என்ன நிலைமை எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே உள்ளவங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கொஞ்சம் முன்னாடி தானே இங்கே பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு, இப்போ சரியாயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த ரவுடிங்களை அந்த ஆள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காண்டி போனீங்க, அதே சமயத்தில் நாங்கள் எங்களுக்கு சாமியாக இருக்கக்கூடிய ஆளுக்கிட்ட போய் சொன்னோம், அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, அப்படி யாரை தான் நீங்கள் போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் எங்கள் கார்த்தி தம்பி தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு குலசாமி மாதிரி இருக்கிறது எங்கள் கார்த்தி தம்பி தான் சொல்லிட்டு கார்த்தியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம ரேவதி போகிற இடத்துல எல்லாருமே கார்த்தியை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம ரேவதிக்கு மனசுக்குள்ளே என்னது இது, எல்லாருமே இவங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி யாராக தான் இருக்கும் அந்த கார்த்தி அப்படிங்கிறதுல எப்படியாவது அவங்கள பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ரேவதிக்கு வர ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கோவிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிடும்போது அந்த சாமியார் கூட நம்ம கார்த்தியை பற்றி ரேவதிக்கிட்ட பெருமையாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்குறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்டு வராங்க. அவங்கள்ட்ட சாமுண்டேஸ்வரியும், நீயும் ரொம்ப நாளாட்டு நாம் சந்திக்கணும்னு யோசித்தோம், இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, நீ இதுக்கு முன்னாடி ஒருக்கா உன்னோட பையனுக்கு ரேவதியை மேரேஜ் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தல்ல, அது சம்மந்தமாக தான் இப்போ பேசணும்னு யோசிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே, என்ன சாமுண்டேஸ்வரி இத்தனை வருஷம் இல்லாமல் புதுசாட்டி இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டேஸ்வரி நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி அவ்வளோதானே, எனக்கு உன் வீட்டில் சம்மந்தம் வைக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி கிட்டேருந்து, என்ன ஈஸ்வரி காரியம் பண்ண பார்க்குற, எதுக்கு ரேவதிக்கு இப்போ என்ன ஒரு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் செய்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி, பின்ன என்னங்க ரேவதி இப்படியே இருக்க முடியுமா, அவளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும் தானே, அவளோட ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இப்படி ஆயிட்டு, தெரியாமல் அந்த கார்த்தி பயலுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் அவளோட லைஃப் நல்லா இருக்கணும், இப்போ தான் ரேவதி அவனை பற்றி மறந்துட்டல்ல, இதை ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி அவளுக்கு இன்னொரு
மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அந்த ரேவதி கிட்ட கார்த்தியை பத்தின எந்த விஷயத்தையும் நீங்க எந்த காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது, ராஜராஜனும் என்ன ஈஸ்வரி பேசிட்டு இருக்க? இது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்ல. ரேவதி கார்த்திக் மேல எவ்வளோ அன்பா இருந்தா தெரியுமா? ஏதாவது ஒரு காலத்துல எப்படி இருந்தாலுமே கார்த்தி பத்தின ஞாபகங்கள் ரேவதிக்கு வரதா செய்ய போகுது. அப்படி இருக்கும்போது நீ வேற ஒருத்தவங்களோட மேரேஜ் பண்றதுக்காண்டி தயார் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டேஸ்வரியும் இந்த விஷயத்துல நீங்க தலையிடவே சேராதுங்க. ரேவதிக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனமும் ராஜராஜன் கிட்ட இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. அத்தை வந்து தேவையில்லாம இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சுனா எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? நம்ம என்ன சொன்னாலுமே ஏன் தான் அத்தை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, நம்ம ராஜராஜனும் எல்லாமே அவ பிடிச்ச பிடிவாதம் தான். அவ வந்து எதை பத்தியுமே யோசிக்காம கார்த்தியும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா அவ நார்மல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் மயில் வாங்கிட்ட சொல்றாங்க. மயில் வாகனம் இதெல்லாம் கார்த்தி சகலை எப்படி தான் தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. ரேவதிக்கு மேல எவ்வளோ அன்பா இருந்தாங்க. ரேவதிக்கு எப்படியுமே கார்த்தி பத்தின நினைப்பு சீக்கிரத்துல வந்துடும். அதுக்கப்புறமா இந்த அத்தை என்னதான் செய்ய போறாங்கன்னு பாத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் ராஜராஜன் கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியோட ரூம்ல பார்க்கும்போது ரேவதியே காணல. உடனே பயங்கர டென்ஷன் ஆகி ரேவதி எங்க போயிருப்பா? அவளை இந்த வீட்டுல தானே இருக்க சொன்னேன். நம்ம வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து ரேவதி எங்க போனான்னு தெரியும்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகி அப்படியே நம்ம மீனாட்சிகிட்ட கேட்குறாங்க. மீனாட்சி அம்மா என்னாச்சு? ரேவதியை வீட்டில் தானே இருக்க சொன்னேன், அவள் எங்கே போனா அப்படி கேட்கும்போது, இப்போதாம்மா வெளியில் போனா, அவள் வந்து வீட்டிலே இருந்து ரொம்பவே போர் அடிச்சுட்டு அதனால கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புனான்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது. ஐயோ ரேவதி மட்டும் வெளியில போய் அந்த கார்த்தியை பார்த்தானா எல்லா பிரச்சனையும் வந்துடுமே. அவள் வந்து ஒருக்கா கார்த்தியை பார்த்து ஞாபகம் வந்துச்சுன்னா சரியா மாட்டிடுவோமே அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. எப்படியாவது கார்த்தியை மட்டும் அந்த ரேவதி பார்த்துடக்கூடாது. அந்த கார்த்தியோட முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு ஞாபகம் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி ஃபாஸ்டா வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்க ஏதோ கூட்டமா இருக்கு. அதை கவனிச்ச உடனே என்ன இங்க இவ்வளோ கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அங்க உள்ளவங்களும் இங்க வந்து அன்னதானம் கொடுக்குறாங்கம்மா, கார்த்தி தம்பி தான் இதெல்லாம் செய்யறாங்க. அவங்க அம்மாவோட நினைவாட்டு இதை டெய்லி செய்துட்டு வராங்க. அவங்க அம்மாவுக்கு நினைவா ஒரு சிலையும் வச்சு அங்க வந்து அன்னதானமும் டெய்லி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரேவதியும் யார்தான் இந்த கார்த்தி, எங்க போனாலும் இவங்க பேரை தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஊருக்கு இவ்வளவு நல்லது செய்யறாங்களே, அவங்களை எப்படியாவது நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சரி அந்த கார்த்தி எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது வேற எங்கேயும் இல்லம்மா, அண்ணா நிக்கிறாங்கல்ல அதுதான் கார்த்தி தம்பி, போய் பாருங்க, உங்களுக்கும் என்ன உதவினாலும் செய்வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் எப்படியாவது கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கத்துல போறாங்க. நம்ம கார்த்தி யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை கவனிச்ச நம்ம ரேவதியும் கார்த்தியை தொட்டு அப்படி திரும்பும்போது நம்ம கார்த்தி ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நீங்க வந்து நிறைய பேருக்கு நல்லது செய்திருக்கீங்க, ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பேசும்போது கார்த்தி வந்து நம்ம ரேவதியை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்படுறாங்களே சொல்லலாம். அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியாகி ரேவதி கிட்ட வந்து என்ன ரேவதி எதுக்கு என்கிட்ட சொல்லாம இங்க வந்துட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம கார்த்திய சாமுண்டேஸ்வரி அப்படியே முறைச்சு பார்த்து ரேவதியை சந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதுக்கப்புறமா எதுக்கு அவளை பாக்குற சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல நம்ம ரேவதி புதுசா கார்த்தியை லவ் பண்ண போறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி பல வேலைகளை செய்ய போறாங்கன்னே சொல்லலாம்.